பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு சங்கீதம் 119 63ஆம் வசனம் அதில் பார்க்கும்போது this verse it says, the psalmist is saying that he is a friend to anyone who fears God. Another translation says, of those committed to living by your rules. தமிழ் என்ன போட்டிருக்குன்னா, உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். ஸோ பீங் friend என்றது is a very vast topic. So today I want to ask a question. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். Who are your friends? Friends and even acquaintances. You know, basically யாரோட நம்ம அநேக நேரம் செலவிடுகிறோம். You know, it can be in your school, உங்கள் காலேஜில் இருக்கலாம், உங்கள் ஒர்க்கில் இருக்கலாம், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், ஆர் ஈவன் ஃபோனில் உங்கள் ரிலேட்டிவ்ஸோட யாரோடையாலும் ஃபோனில் கூட இருக்கலாம். நேருக்கு நேர் பேசுகிறது மட்டும் இல்லை, யாரோட ரொம்ப நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. தே ஆர் த அக்வைண்டன்ஸ், நம்மளுடைய கூட யூனோ நண்பர்கள். யூனோ அவங்கள யார் எந்த மாதிரி நண்பர்கள் நமக்கு இருக்கிறாங்க. இஃப் யூ சி there can be two kind of people, ரெண்டு கூட்டத்தார் இருக்கலாம். ஸோ உங்களுக்குள்ளே இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யார் என்பதை ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் அ ஃபியூ கொஸ்டின்ஸ். இது ஒரு லிட்மஸ் செக் மாதிரி, ஒரு லிட்மஸ் பேப்பர் செக் மாதிரி. இதுக்கு சரியான நபர் தானா இல்லையா அப்படின்றத நம்ம சரி பார்த்து கொள்ளும்படியாக ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் கேட்குறேன். ஒன் குரூப் எப்படி என்றால், கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய கற்பனைகளை கேட்கிறவங்க. இன்னொருத்தர் கர்த்தர் யார் என்று தெரியாது இருக்கிறவங்க. பட் அதுலேயும் யூனோ ரெண்டு கூட்டத்தார்லேயும் there can be different things. So let me ask the first question. நீங்கள் this is all about யாரோட மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க. Do they love God? Do they worship God? Do they know who God is? கர்த்தர் யார் என்று அறிகிறது வேற, தெரிஞ்சவங்க வேற. நேசிக்கிறாங்களா, அவரை ஆராதிக்கிறாங்களா, அவரோட நிறைய நேரம் செலவு பண்ணுறாங்களா? அந்த மாதிரி நண்பர், அந்த மாதிரி பர்சன் உங்களுக்கு ரொம்ப நேரம் நீங்கள் அவங்களோட நிறைய நேரம் செலவு பண்ணும்போது that will be a blessing. இல்லை, சங்கீதக்காரனாக தான் சொல்லுகிறார், அந்த மாதிரி கற்பனைகளே கீழ்ப்படுகிறவர்களோட I spend time with them அப்படின்றார். So I just want to encourage everybody to check all these questions, answer these questions. The second question I want to ask is, அவங்க உங்களுடைய லைஃப்பில் உங்களை மோட்டிவேட் பண்ணுகிறாங்களா, உங்களை உற்சாகப்படுத்துகிறாங்களா இன் லைஃப், உங்களுடைய வாழ்க்கையில். அது மட்டும் இல்லாமல் ஈவன் இன் யுவர் ஸ்பிரிச்சுவல் வாக், உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு நீங்கள் இவ்வளோ நேரம் தான் ப்ரே பண்ணுறீங்க, ஒரு பைபிள் ரீட் பண்ணுறீங்க, அவங்களோட தொடர்பு கொண்டு அவங்களோட பேசுகிறது நிமித்தம் உங்களுடைய ப்ரேயர் டைம் பைபிள் ரீடிங் டைம் ஹேஸ் இட் இன்க்ரீஸ்ட், அது இன்க்ரீஸ் ஆகிருக்கா? ஆர் ஈவன் இன் யோர் வாக் ஆஃப் லைஃப், நீங்கள் என்ன செய்கிறது எனக்கு தெரியல, அடுத்தது இப்படி இருக்கிறது, நான் என்ன பண்ணணும், அவங்க உங்களை மோட்டிவேட் பண்ணினோம், யூ கேன் டூ பெட்டர், உங்களால் முடியும், உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கிறது, யூ ஆர் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மோட்டிவேட் பண்ணுறாங்க. இதில் தான் நிறைய பேர் they get disturbed or distracted. For some people, லைஃப் என்றாலே கேலி பண்ணுறது, மற்றவங்களை கிண்டல் பண்ணுறது, காமெடி பண்ணுறது, லைஃப் இஸ் ஆல் அபவுட் ஜோக் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க சிலவங்க. But that is not it. Life is not just a joke, you know. Life is so much fun and so much to do in life. You know, நிறைய காரியங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த கொஞ்சம் வாழ்க்கையில், சின்ன வாழ்க்கையில் நம்ம நிறையா காரியங்கள் பண்ணலாம். பட் சிலவங்க அதை நினச்சிக்கிட்டாங்க, அவங்க வாழ்க்கையினாலே எல்லாம் ஜோக் அடிக்கிறது, காமெடி பண்ணுறது, இங்கே வெளியில் போகிறது, யூனோ கேம் சென்டருக்கு போய் கேம் ஆடுறது, ஆர் எங்கேயாச்சும் சுற்றிட்டு இருக்கிறது, அப்படி தான் சிலவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் தேடி போகிறீங்களா? அவங்கக்கிட்ட போனால் நல்லா காமெடி பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட போனால் நல்லா ஜாலியாக இருக்கும், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் எஸ்பெஷலி ஐ வாண்ட் டு டாக் டு பீப்புள் who are in school, ஈவன் ஆஃபீஸஸ், ஈவன் காலேஜ். அவங்களாம் பயங்கர ஜாலியாக இருக்காங்களா, அவங்கக்கிட்டலாம் போனால் நல்லா ஃபன்னாக இருக்கும்ல அப்படின்னு நீங்கள் தேடி போகிறீங்களா? பிகாஸ் there are people, அவங்களுக்கு என்னென்னா லைஃப் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபன், தே ஹேவ் ஃபன், அவங்களும் ஃபன் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு அதை காட்டிலும் லைஃப்பில் பர்பஸ் இருக்கும். அவங்க நிறைய பேர்கிட்ட நாங்கள் பேசும்போது கிளியராக சொல்லுவாங்க, வாட் யூ வாண்ட் டு டூ இன் லைஃப்னா கிளியராக சொல்லுவாங்க, ஐ வாண்ட் இது பண்ணணும் அப்படின்வாங்க. சிலவங்க கேட்கும்போது தெரியல அப்படின்வாங்க. ஸோ பர்பஸ் ட்ரிவன் லைஃப், அந்த மாதிரி பீப்புள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக அக்வைண்டன்ஸஸாக இருந்தால், உங்கள் பக்கத்தில் இருக்கிற நேபர் கூட தேல் ஹேவ் சம் கோல், ஏதாச்சும் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், வாட் எவர் இன் லைஃப் தேல் பி ஸோ ஃபோக்கஸ்ட். அந்த மாதிரி ஆன நண்பர்களோடு இருக்கும்போது லைஃப் இஸ் நாட் ஜஸ்ட் கேலி கூத்து அந்த மாதிரி இல்லை. இஃப் யூ லிவ் அ லைஃப், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக காமெடி பண்ணிவிட்டு எல்லோரும் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கவங்க, அவங்க ரொம்ப ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப கடினம். ஸோ அதனால் பி வெரி காஷியஸ் ஹூ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்.
who you spend more time with. நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, நிறைய பேரோட பார்ப்பீங்க, ஹாய் சொல்வீங்க. I'm not talking about them. ஸ்கூலில் கூட 80 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, எல்லாருக்கும் ஹாய் சொல்வீங்க. I'm not talking about them. யாரோட ரொம்ப நேரம் செலவு பண்ணுறீங்க, உங்களை வந்து what is their principle, what is their purpose in life. ஓகேங்களா? Fourth is also very important, அக்கௌண்டபிலிட்டினா என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்பயாச்சும் அவங்க ரொம்ப உங்களோட க்ளோஸாக இருந்திருப்பாங்கள்ல, மெனி ஹவர்ஸ் நீங்கள் பேசுகிறீங்க, மெனி ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் இதை தப்பு செஞ்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட என்னைக்காச்சும் சொல்லியிருக்காங்களா? அப்படி இது வரைக்கும் நீ இந்த தப்பு செஞ்சுருட்ட அப்படின்னு உங்ககிட்ட கரெக்டே பண்ணலைன்னா, கரெக்டில் அட்லீஸ்ட் சொல்லலைன்னா, தே நாட் எ ட்ரூ ஃப்ரெண்ட். ஏனென்றால் அக்கௌண்டபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எல்லாரும் தவறு செய்வோம், ஆனால் நம்ம தவறை வந்து அவங்க ப்ரேயர் பண்ணி நமக்காக கர்த்தரிடத்தில் கேட்டு என்ன சொல்லணும்னு வந்து நம்மக்கிட்ட அன்போடு சொல்லும் போது தட் இஸ் கால் அக்கௌண்டபிலிட்டி. அட் த சேம் டைம் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, ஐ நோ நீ தப்பு பண்ணுற, பட் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றது தே டோன்ட் கேர் ஃபார் யூ. அட் த சேம் டைம் ஒரு பேலன்ஸ் கொண்டு வந்துடுறேன். தேர் ஆர் சம் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது, நீ அதை தப்பு பண்ணிட்ட அப்படின்றது வந்து தட் இஸ் ஆல்சோ வெரி ரொம்ப நாகிங்காக இருக்கும். ஐ எம் டாக்கிங் அபவுட் ஜென்யூன் அக்கௌண்டபிலிட்டி. Especially I want to talk to family members and also very close friends. உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஒரு பெரிய டிசிஷனில் தவறு எடுக்கிறாங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து அமைதியாக இருக்காதீங்க. யாரோட தவறான நண்பரோட அவங்க ஒரு ஆளோட ஒருத்தங்களோட அவங்க லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா, ஆவியானவரோட ப்ரே பண்ணிவிட்டு, இஃப் யூ ஆர் வெரி க்ளோஸ் டு தெம், க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர், டெஃபினெட்லி அவங்கள இடத்துல போய் அட்லீஸ்ட் நீங்கள் சொல்லணும், நீங்கள் செய்கிறது தவறுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தான் somebody will tell them that they are doing it wrong. ஒரு கெட்ட பழக்கத்துக்குள்ளே போயிருக்காங்க, ஒரு கெட்ட காலேஜ் டிகிரி எடுக்கிறாங்க, தவறான காலேஜ் டிகிரி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது எடுக்கக்கூடாதுன்னு, ஆர் வேற ஒரு ஊருக்கு அவங்களா டிசைட் பண்ணி போகிறாங்க. ஆல் தீஸ் திங்ஸ் ஏதோ வாங்குறாங்க, ஃபார் ஷுவர் அது அவங்க செய்கிறது தப்பு. நிறைய பேருக்கு வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாததுனால அவங்க தவறு செஞ்சாலும் பொறுத்து கொண்டு நான் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு, எஸ்பெஷலி பேரண்ட்ஸ், ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ. தைரியமாக ஆவியான இடத்துல கேளுங்க, எப்படி பேசுகிறதுன்னு கேளுங்க, கற்றுக் கொடுப்பார். சப்போஸ் உங்களுக்கு பேச தெரியலையா, பாஸ்டர் கேள்விட்டு கொண்டுட்டு வாங்க, பிகாஸ் யூ கேர் ஃபார் தம். ஐயோ இவங்க தப்பான டிசிஷன் எடுக்கிறாங்க, எனக்கு பேச தெரில, தயவுசெய்து ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து பாஸ்டர் கேலபோட நீங்கள் அவங்களுக்கு ஒழுங்கு பண்ணி கொடுக்கலாம். ஸோ தே வில் நாட் இட்ஸ் ஃபிக்ஸ் இன் டைம், ஸ்டிச் இன் டைம் சேவ்ஸ் 9ன்ற மாதிரி முன்னாடியே நம்ம சரிப்படுத்திட்டா அவங்க வாழ்க்கை வந்து லேட்டர் இட் வில் நாட் பி அ மெஸ்ட் அப் லைஃப். ஸோ அக்கௌண்டபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பீப்புள் ஷுட் பி ஏபிள் டு கம் அண்ட் கரெக்ட் அஸ் அண்ட் டெல் அஸ் when we make a mistake. Fifth thing is very important. Again எல்லாமே இட்ஸ் இம்பார்ட்டன்ட் மாதிரி தோணுது எனக்கு. ஃபிஃப்த்து என்னென்னா, ரொம்ப நேரம் செலவு பண்ணுற அந்த பர்சன் உங்களை கர்த்தருக்கு விரோதமான பழக்க வழக்கங்களுக்கு உங்களை ல்யூர் பண்ணி கொண்டுட்டு போகிறாங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே போகலாம், வேண்டாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது, வேண்டாத காரியங்களை பார்க்க வைக்கிறது, வேண்டாத ஹாபீஸ்குள்ளே உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது. ஆல் தீஸ் திங்ஸ் they take you away from loving God. கர்த்தரை நேசிக்கிறதுலையும் கர்த்தரோட பற்றுதலாக இருக்கிறதுலையும் கர்த்தரோட ஐக்கியத்தில் இருக்கிறத காட்டிட்டு, இதோட இந்த மாதிரி காரியங்கள் ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம போகலாம், என்னோட வரீங்களா, நம்மளாம் சேர்ந்து போகலாம், அந்த மாதிரி. எஸ்பெஷலி I want to talk to school children. பேரண்ட்ஸ், தயவு செய்து உங்கள் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு இது போட்டு காட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ் who take you out of doing the something that will give you addiction, please stop them. Have friends who will help you to work hard, study hard and come up big in life. பெரிய ஆஃபீஸர் ஆகணும், பெரிய உத்தியோகத்துக்கு வரணும், பெரிய நிலைமைக்கு வரணும், நம்ம இதை படிக்கலாம், இது செய்யலாம், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அக்வைண்டன்ஸாக நீங்கள் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இந்த மாதிரிலாம் இல்லையே சிஸ்டர், எனக்கு சொன்னதெல்லாம் நெகட்டிவாக தான் இருக்குது. டோன்ட் வரி, ப்ரே டு காட், வி ஹேவ் அ வண்டர்ஃபுல் ஃபாதர். நம்ம இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு அருமையான ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அக்வைண்டன்ஸ் கொடுப்பார். அதுக்குன்னு ஐ வாண்ட் என்கரேஜ் ஈவன் தி பாஸ்டர் கேல அடிக்கடி சொல்லுவார், டோன்ட் ட்ரை டு ஹேவ் சோ மெனி ஃப்ரெண்ட்ஸ். உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரோட நான் வெளியில் போவேன், அது தேவையில்லை. If you see leaders, they are very few and selective friends. People who go very high in life, அவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப செலக்டிவாக இருப்பாங்க. You can talk to everybody, எல்லாரோட அன்பாக இருக்கலாம், எல்லாரோட கர்த்தருடைய அன்பை பகிர்ந்து கொள்ளலாம், எல்லாரோட சமாதானமாக இருக்கலாம். ஆனால் அந்த நிறைய நேரம் யாரோட செலவு பண்ணுறீங்கள, அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன். I'm not telling you should not be friends, should not have friends or you should not be friendly. Do everything, but who are you spending a lot of time with? எவ்வளோ நேரம் அவங்களோட செலவு பண்ணுறீங்க? Who are those people? Very, very important, because they will make our life go like this
make a life go like this. I want to challenge you and pray for you, so God will give you wonderful people of God who will encourage you and grow higher in life. ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த நாள் கூட உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருத்தருக்கும் நீர் அருமையான கூட கர்த்தாவே ஒரு நண்பர்களை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இவங்களை திசை திருப்பி வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்களெல்லாம் ஸ்லோவாக எங்ககிட்ட வந்து எடுத்து விடும் கர்த்தாவே. தவறான உறவுகள், லவ் ரிலேஷன்ஷிப், அக்வைண்டன்சஸ், இந்த மாதிரி தவறாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கிருபை தந்து அவங்களை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Let this day be a blessed day. நீரே அவர்களை மூடி மறைத்து காத்துக்கொள்ளும், தேவைகளை சந்தியும், பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளும். In Jesus' name we pray. Amen. Have a wonderful day. Have a blessed day, because God will give you wonderful people to surround you and have a blessed life. Be blessed. Amen.